ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் வந்து 23 லெசன் இருக்குன்னு பயந்துட்டு இருப்பீங்க. பயம்னா ஒரு 7 மார்க் செக்ஷன்லாம் முடிச்சிருங்க. அந்த எக்கோ, அந்த அல்ட்ராசானிக் வைப்ரேஷன், அல்ஃபா பீட்டா காமா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் வரும். எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படிச்சிருங்க. செகண்ட் லெசனில் ஹைப்பர்மெட்ரோஃபியா மயோஃபியா லைட் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கோங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி லெசன் அந்த எலக்ட்ரிக் கரண்ட் அந்த கொஸ்டின், அதாவது 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின் எல்இடி பல்பு எல்இடி டிவி. ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்ஸில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா 7 மார்க் முடிஞ்சிடும். 4 மார்க்குமே கவர் ஆகிடும். ஸோ ஒரு சில கொஸ்டின் வந்து 2 மார்க்கு வந்து ஏபின்னு போட்டு கேட்பாங்க. எல்லாமே நான் சொல்ல முடியாது ஷார்ட்ஸில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 மார்க் வந்து ஏபிசின்னு போட்டு கேட்பாங்க. எது வரும்னே தெரியாது சயின்ஸில். ஸோ அதெல்லாம் தெளிவாக ஒரு பிடிஎஃபாக நான் வந்து இதில் போட்டிருக்கேன். யூடியூப் சேனலில் வந்து பாருங்கள். அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் அட்டாமிக் தியரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ராப்ளம் எதில் வரும்னு சொல்லுவேன். மாடர்ன் அட்டாமிக் தியரி, அதுக்கு VDRMM, அவாகேட்ரோ அப்ளிகேஷன், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து 2வது யூனிட்டாக ரெஸ்ட் கண்டிஷன், அவ்வளோதான். அந்த ஹார்ட்ஸ் கொஸ்டின் பார்க்க முடிஞ்சா பார்த்துருங்க. அண்ட் 3rd யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஹைக்ரோஸ்கோபிக் டெலக்கன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அண்ட் MgSO4 7H2 அது வந்துடும். அதுக்கப்புறம் சேச்சுரேட் அண்ட் சேச்சுரேட் வந்துடும். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே இம்பார்ட்டன் தான். 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் காம்பினேஷன் ரியாக்ஷன், ரிவர்சிபிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் எக்லிபிரியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், pHும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோலோக சீரியஸ், அதுக்கப்புறம் சோப்பு டிட்டர்ஜென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு, அதுக்கப்புறம் அந்த 2வது கொஸ்டின் இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுத்து அது என்ன ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது வரைகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது கெமிஸ்ட்ரி. பயாலஜி பொறுத்த வரைக்கும் பெருசாக எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 3 யூனிட் படிச்சுட்டு லாஸ்ட் 5 யூனிட் படிச்சிரு. அதாவது 19, 20, 21, 22, 23. 19 ஈஸி, 20 அதை விட ஈஸி, 23 ஒன்றுமே, 22 வந்து ஹெல்த் அண்ட் டிசீஸ் ஒன்றுமே கிடையாது. அதில் 23 செம ஈஸி, ஓனாகவே எழுதலாம். 22 தான் என்வரன்மெண்ட், 21 வந்து ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஸோ இது ரெண்டுமே ஈஸி தான். 23வது 3 கொஸ்டின் தான். ஸோ லாஸ்ட் 5 லெசன் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சிருங்க. டயக்ராம்ஸ் வந்து எல்லாமே பார்க்கணும். அது என்னெல்லாம் பார்க்கணுங்கிறது 2 மார்க்கில் தான் வரும். பெருசாக ஒன்றும் டயக்ராமில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு விட்டுருங்க. பட் ப்ராப்ளம்